அவங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இவங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ன்றதெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா விட்டுட்டு உங்க வீட்டு குழந்தைங்களை நீங்க சுதாரணமா பாத்துக்கோங்க. தாவேக ஆட்சியில் 3 வயது பச்சிளம் குழந்தை முதல் 75 வயது மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 75 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். சுயநினைவு இன்றி படுத்த படுக்கையாகவே இருக்கும் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். யாரும் திரும்பிடாதீங்க ஐயா, தெய்வ குத்தமாயி போயிடும். தயவு செய்து கண்ணை மூடுங்கம்மா. டேய், 2ல 1 செஞ்சுட்டாண்டா, இன்னொன்னு செய்யறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? உள்ள போனதுக்கு நீ அழாம இருந்தா சரி. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்கி? தமிழ்நாட்டுல 12 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல 8 சிறு பிள்ளைகள், அந்த 8 சிறு பிள்ளைகள ஒரு பிள்ளை செத்து போச்சு. கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு இப்படி வீடியோ விட்டுருக்கு. ஆனங்கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையில இந்த வீடியோல பேசிட்டு இருக்க இந்த பொண்ணு பாருங்க, இவங்க வேற யாரும் இல்ல. தேர்தல் நேரத்துல டிவிகேவுக்கு ஓட்டு கேட்டு எங்க விஜய் ஆட்சி அமைச்சாருன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு உருக பேசி வீடியோ போட்டு டிவிகேவுக்கு பரப்புரை பண்ண பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஒரு பசங்க எங்களுக்கே வந்து இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில இருந்து போன எடுத்தா ஏதாவது 4 செய்தி இந்த மாதிரி செய்தி வந்து நிக்குது. இந்த சமூகம் எப்படி போயிட்டு 12 பாலியல் குற்றங்கள் ஒரே நாளில். டைம்ஸ் ஆஃப் இந்தியா எங்க பத்திரிகை இல்லையே. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கழட்டிட்டார். இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருப்பது காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத் தருவதிலே காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. இந்த 3 நாள் இருக்காது. இந்த 3 நாட்கள் இருக்காது. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் சட்டசபை கூட்டத்தொடர் வந்து நடக்கணுமா? ஆனா அந்த 3 நாள் சட்டசபை தொடர் கூட்டத்துல வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மட்டும் கிடையாதாமா. ஏன் இல்ல? அப்போ நீங்க வந்து பயந்துட்டீங்க. ஏன் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது, உங்களால பதிலும் சொல்ல முடியாது. அந்த பயத்துல வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனே வந்து நீங்க எடுத்துட்டீங்க. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு பேரு டுபாக்கூர். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கியுள்ள நிலையில் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. முதலமைச்சருடைய மௌனம் நான் சொல்லல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. முதலமைச்சருடைய மௌனம் பிள்ளைகளையும் பெண்களையும் காவு கொடுக்கிறது. போலீஸ் துறை மந்திரி நீங்கள் என்ன செய்திருக்கணும்? ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி இழுத்து போத்திட்டு தூங்கணும். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். நீதான் காவல்துறை மந்திரி. should have a zero tolerance to such a crime. இந்த மாதிரி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றத்துல உனக்கு சூடு இருக்கா, சுரணை இருக்கா? இதெல்லாம் எப்படி நீ தாங்குற? சொல்லிட்டு should act without delay. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்கள் தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. அதுவும் வேலையே பயிர மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள்லையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க,
சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். எம்எல்ஏ பேரை சொல்லி கூட்டு போய் கெடுப்பான். அதை எம்எல்ஏ வந்து ஒளிச்சு வைப்பாரு. அதுக்கு அரசும் துணை போகுது, காவல்துறையும் துணை போகுது. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. எம்எல்ஏ பேரை சொல்லி கூட்டு போய் கெடுப்பான். அதை எம்எல்ஏ வந்து ஒளிச்சு வைப்பாரு. அதுக்கு அரசும் துணை போகுது, காவல்துறையும் துணை போகுது. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் ஊர்ல அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு கீத்துப்பட்டு இதுல பொங்கலாம்னு ஆயிரும். அந்த குற்ற செயல் பண்ண 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த குற்றத்தை மறைக்க நினைச்ச எம்எல்ஏவை யாரும் எதுவும் கேட்கலையே. சொல்லுங்க மாட்னாடா மானஸ்த. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தான் டைம் வேணும். சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு நிர்வாக திறமை தான் வேணும். அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. ஏன்னா பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலாம்னு நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. சனாதனத்தை பேசிட்டாரு. இந்தியா முழுக்க வழக்கு. சார் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன சொல்றீங்க? சொன்ன சொல்லின் மீதும் எடுத்த கொள்கையின் மீதும் எத்தனை வழக்கு வந்தாலும் ஒரே கொள்கையின் மீது உறுதியாக நிற்பேன் என்று சொன்னவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி செயலாளர், தமிழகத்தின் அடுத்த நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப நான் மட்டும் இழுச்சவாளா? ஆதவர்ஜனா இன்னைக்கு ஒரு காமெடி சவால் விடுறான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவால் விடுறான். இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே நேபாள் மாதிரி இங்கேயும் இளைஞர்கள் இறங்கி போராடினாதான் சரி வரும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டான். போட்டுட்டு பயந்தாங்கோலி அந்த ட்வீட் அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. சட்ட பிரச்சனை வருதுனே அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமியை தெரிது கண்ணுல தெரிதோ அவனா தமிழ். மேகதாது பிரச்சனைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. யாரை நம்பி ஓட்டு போட்டோம்? அந்த எம்எல்ஏ வர சொல்லுங்க. 4-5 மணி நேரமா கரண்ட் இல்ல. இவங்களுக்கு ஓட்டே போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க மூடிட்டு உட்காந்துக்கணுமா? நாளைக்கு எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குது. என் மகன் சொன்னா, என் மக சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லேன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்களும் இங்க இருக்கக்கூடும். எல்லாரும் இருப்பீங்க, கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். ஒரு நாள் நம்ம கரண்ட் கட்டணும்னா ஈஸ்டர்ல பண்ணிடுறாங்க. ஃபைன் போடுறாங்க. 4 மணி நேரத்துல வந்து கரண்ட் இல்ல. நாங்க இப்ப போடுறாங்க. போன் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்ல. நாங்க அங்க போய் ஈபில கேட்டாச்சு. பேங்க் கார்டை போட்டுட்டு போன் பேசிட்டே இருக்காங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்ப நாங்களே எடுத்துருக்கோம். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. அந்த ஏஐ பாத்தீங்கன்னா போன் பண்ணா எடுக்க மாட்டாரு. எப்பவுமே கரண்ட் போனா அவ்வளவு சீக்கிரம் வராது. எப்பவுமே 1 மணி நேரம் என்ன கால் கேட்டீங்க. இப்ப கூட அவ்வளவு பேர் கேட்கறோம், பதிலே சொல்ல மாட்டோம். எப்பவுமே தெரிஞ்ச புள்ள வாங்க. பாதிலேயே வந்தாங்க, லைன் முடுக்குறாங்க. ஒரு லைன் கொடுக்க சொன்னா கொடுக்காம வரேன்ட்டு போனாங்க. அப்படியே கிடைக்குது 6 மணி 5:30 மணில இருந்து அந்த ஒரு லைன் எடுத்து கொடுக்கறது எவ்வளவு நேரம் ஆக போகுது? எப்ப கேட்டா ஆளுங்க இல்ல, ஆள் இல்லன்னா சொல்றாங்க. எவ்வளவு கால் பண்றாரு? ஒரு நாள் எவ்வளவு கால் பண்றது ஏஐக்கு சொல்லுங்க. ரெட்டார் இந்து போது கட் பண்றாரு. நைட்டு கால் பண்ணா ஸ்பீக்கிங் சவல்ஸ்னு வருது, எடுக்க மாட்டாரு. அப்ப பக்கம் அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக கேவலமான ஒரு இழிவான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.